ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் இந்த மாதிரி சின்ன கூடைக்கு கைப்பிடி எப்படி போட்டதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கைப்பிடி பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கூட போடுறீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். அந்த மாதிரியான கைப்பிடி இது பட்டை கைப்பிடின்னு சொல்லுவாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த கைப்பிடி வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு கைப்பிடி போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி தான் நம்ம வந்து அடுத்த கைப்பிடி வந்து போட போகிறோம். இந்த கைப்பிடி பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். டிசைனுமே பார்க்க சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கம்மியான வயரில் நீங்கள் போட்டாலுமே பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ அடுத்து இன்னொரு கைப்பிடியும் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நம்ம பேஸ் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த கார்னர்லேருந்து அளந்துக்கோங்க. கரெக்டாக சென்டராக பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம பேஸ் போட்டிருக்கிறதுலேருந்து அளந்துட்டிங்கன்னா இந்த பக்கம் எனக்கு பார்த்திங்கன்னா 5 பூ, ரைட் சைடு 5 பூ, அந்த மாதிரி தள்ளி நடுவில் நான் வந்து ஒரு 5 பூ கீழே போட்டிருக்கேன். இந்த மாதிரி அளந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கைப்பிடி வந்து கரெக்டாக வரும். சென்டர் பார்த்து போட்டுக்கோங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இது வந்து பாக்ஸ் டைப்பாக நான் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு சென்டர் ஈஸியாக தெரியும். ஒரே கலராக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு சின்ன வயர் எடுத்து இந்த 5வது பூக்கு கீழே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அடையாளம் கண்டுக்க முடியும். அதுக்காக தான் பிகினஸாக இருக்கும்போது இந்த டிப்லாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கைப்பிடி போட ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் இந்த மாதிரி சின்ன வயர் வச்சு அளந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மெஷர்மெண்ட் பார்க்கலாம். ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேலில் வந்துட்டு 1 2 3, அதுக்கப்புறமா ஒரு 3/4 ஸ்கேல் எடுத்துக்கோங்க. மொத்தம் 3/4 அடியில் 2 வயர் கட் பண்ணிக்கலாம். இது சின்ன கூடை அப்படின்றதுனால நான் வந்து 2 வயர் தான் எடுத்திருக்கேன். பெரிய கூடைக்கு போடும்போது அளவுகளை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ 3/4 அடியில் 2 வயர் வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அளந்த வயரையே எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கூடையில் இந்த 2 வயரையுமே இன்சர்ட் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே சின்னதாக வயர் போட்டு அளந்து வச்சுருக்கோம். அடையாளத்துக்கு கரெக்டாக அந்த சென்டர் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு சைடு விட்டு இன்னொரு சைடு இழுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். சமமாக மடிச்சுக்கோங்க. ஒரு பக்கம் விட்டு இன்னொரு பக்கம் இழுத்துட்டு சமமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம உள் வயர் வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரன்னிங் வயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் வயரில் வந்து நான் வந்து 10 அடி வந்து கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் அப்படியே ரன்னிங் வயரை அப்படியே வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 10 அடியில் கட் பண்ணிவிட்டு தனியாகவும் வச்சு அப்படியே நம்ம போட ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைனா ரன்னிங் வயரோடையே வச்சு போடலாம். இப்போ கரெக்டாக இந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்கோங்க. நம்ம ரன்னிங் வயரை இந்த மாதிரி உள்ளே சொருகிட்டு அடுத்த வயருக்கு பக்கத்தில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு 2 விரல் அளவுக்கு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நான் விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு விட்டால் போதும். விட்டுட்டு இப்போ நம்ம வந்து போட ஆரம்பிக்கலாம். இந்த கைப்பிடி ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். 2-3 தடவை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து ரன்னிங் வயரு ரைட் சைடு இருக்கு இல்லையா, ரன்னிங் வயரு லெஃப்ட் சைடு வந்து நம்ம ரன்னிங் வயரில் கொஞ்சமாக விட்டுருக்கோம். இப்போ இந்த ரைட் சைடு இருக்க ரன்னிங் வயரை இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு லூப் மாதிரி நமக்கு க்ரியேட் ஆகும். இந்த ரைட் சைடு இருக்க 2 வயர் உள்ளே விட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ அப்படியே இந்த ரன்னிங் வயரை இந்த மாதிரி சுற்றிட்டு வாங்க. பின்னாடி அந்த வயரை நம்ம உள் வயரை வச்சுருக்கோம் இல்லையா, அது பின்னாடி விட்டு இந்த பக்கமாக லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு லூஸ் ஆகிராமல் டைட்டாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரைட் சைடு எப்படி பண்ணமோ அதே மாதிரியே ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு திருப்பியுமே ரைட் சைடு இருக்க 2 வயரில் உள்ளே விட்டு நாட்டை டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறமா இந்த 4 வயர் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் நான் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் வச்சு காட்டுறேன். சென்டரில் நடுவில் விட்டு லெஃப்ட் சைடு இழுத்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ரைட் சைடு ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட போகிறீங்க. அதுக்கப்புறமா அப்படியே பின்னாடி அந்த வயரை ரன்னிங் வயரை கொண்டு வந்து லெஃப்ட் சைடு லூப் ஃபார்ம் பண்ணி ரைட் சைடு இருக்க வயரில் நாட் போடுறோம். அவ்வளோதான். அப்புறமா திருப்பியுமே இந்த 2 வயருக்கும் நடுவில்
நம்ம அந்த ரன்னிங் ஒயரை கொண்டு போயிட்டு லெஃப்ட் சைட்லேருந்து சுற்றி எடுத்துகிட்டு வர போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். இந்த கைப்பிடி ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும், பார்க்கவுமே அழகாக இருக்கும். இந்த கைப்பிடி ஒரு 2-3 தடவை நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக போட வந்துடும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக போட்டுடலாம் அந்த கைப்பிடி. இப்போ பாருங்கள், நான் 3 போட்டிருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு நாட் போடும்போதும் நல்லா டைட்டாக இழுத்து போட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் வச்சு காட்டுறேன். ரன்னிங் வயரை நடுவில் விட்டுட்டு லெஃப்ட் சைடு இழுத்து அதுக்கப்புறமா ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி ரைட் சைடு நாட் போடணும். அவ்வளோதான். லெஃப்ட் சைடு வயரை எடுத்து இந்த மாதிரி மடிச்சுட்டு ரைட் சைடு இருக்க அந்த 2 வயரையும் எடுத்து உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாட் மாதிரி கிடைக்கும். இது தாங்க மெத்தட். இது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கைப்பிடி ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும். ஒவ்வொரு நாட்டும் போடும்போது நல்லா டைட் பண்ணி போடுங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு ரோலில் கூட 2 ரோலில் கிராஸ்கட் கூட போட்டிருக்கோம், டாட் டிசைன் மாடல்லையும் போட்டிருக்கோம். அதே மாதிரி கைப்பிடி எப்படி போடுறதுன்ற வீடியோவும் போட்டிருக்கோம். 2 வயர் வச்சு உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்ற வீடியோவும் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன். இந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன்னிங் வயரை அப்படியே வச்சும் போடலாம். அப்படி இல்லைனா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 10 அடி கட் பண்ணிவிட்டு அதுவுமே போடுங்க. சில நேரத்தில் வயரோட திக்னஸ்ஸை வந்து சில நேரம் ஒவ்வொரு பிராண்டுக்கும் மாறும். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு 10 அடி அப்படின்றது வந்து கம்மியாக கூட ஆகலாம். அதனால நீங்கள் வந்து 12 அடிக்கிட்டே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ரன்னிங் வேர் அப்படியே வச்சு போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கும்போது கரெக்டான அளவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். தப்பு வராமல் பண்ணுறதுக்கு, பயம் இல்லாமல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் பிகினர்ஸ் வீடியோ அப்படின்றதுனால நல்லா க்ளோஸ்அப்பில் வச்சு காட்டியிருக்கேன். அதே மாதிரி ஸ்லோவாகவும் காட்டியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இவ்வளோ தூரத்துக்கு பின்னியிருக்கோம். இதே மாதிரியே நம்ம இந்த எண்டு வரைக்குமே பின்னிட்டு வரலாம். சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அது வரைக்குமே நம்ம பின்னிட்டு வந்துடலாம். ஒவ்வொரு நாட்டும் போட்டு முடிச்சுட்டு நல்லா அந்த ஒயரை வந்து இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அந்த கைப்பிடியோட அந்த பட்டை டிசைனும் நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். லூஸாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராங் இருக்காது கைப்பிடி. அதனால் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு லாக் பண்ணுறீங்க இல்லையா ரைட் சைடு, அதுக்கப்புறமா 2 பக்கமும் இருக்க அந்த 2 வயர் இருக்கிற இந்த மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி இழுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து பின்னியிருக்கேன். ஃபஸ்ட்டு கைப்பிடியை வந்து போட்டிருந்தேன், அதே அளவுக்கு நான் வந்து விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு நமக்கு வந்து சொருகிறதுக்கு இருக்குது. இதுவே போதும். நம்ம இதிலையே வந்து கட்டிக்கலாம். இப்போ கரெக்டாக சைடில் வந்து 5 பூ தள்ளி இந்த மாதிரி நீங்கள் அளந்துக்கோங்க. அளந்துட்டு 2 பக்கமும் போகிற வயர்லாம் பிடிச்சிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி அப்படியே நம்ம சுற்றி கட்டிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நம்ம அந்த 5 வயரையுமே உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 5 பூ தள்ளி அந்த ஆரஞ்சு கலர் நாட் தெரியுது இல்லையா, அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் நாட்டில் இந்த வயர் எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி அந்த 5 வயரையுமே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளே வந்து சொருகி விட போகிறோம். மேலாப்பில் வயரை விட்டுட்டு உள்ளே கை விட்டு இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். எல்லா வயரையும் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா கூட எப்படியே நம்ம பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ நம்ம வந்து இதை கட்ட போகிறோம். நல்லா பெருசாக இருக்க வயரை வந்து நம்ம கட்டிக்கலாம். உள்ளே சொருகாமல் ஃபுல்லாக கட்டிட்டு அதுக்கப்புறமா சொருகிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஆப்போசிட்டில் வந்து வாட்டம், அது வந்து வயர் எந்த வாட்டத்தில் போகுதோ அப்படியே பிடிச்சி நீங்கள் கட்டிக்கலாம். நான் கீழே ஒரு கட்டும் மேலே ஒரு கட்டும் கட்ட போகிறேன். இப்போ வந்து அந்த வயர் வந்து கொஞ்சம் நீட்டமாகவே இருக்குது, அதனால் அந்த வயரே வச்சு நான் கட்டிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வயர் சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் தனியாக ஒரு அடி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காக தான் சொல்லியிருக்கேன். வீடியோவையுமே ஸ்லோவாக காட்டியிருக்கேன், பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்.
இப்போ பாருங்கள் வெளியில் கட்டிட்டு நான் வந்து உள் பக்கமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அப்படியே நம்ம சொருகி விட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான். இதே மாதிரி அந்த பக்கமும் கட்டிக்கோங்க. எக்ஸஸாக இருக்க வயர்ஸ் எல்லாமே பக்கத்தில் போகிற வயரில் அப்படியே சொருகி விட்டதுக்கப்புறமா கட் பண்ணி விட்டுடலாம். ஒரு 4-5 பூக்கு நல்லா சொருகி விட்டுருங்க. இழுத்து சொருகுனீங்க அப்படின்னா நல்லா கைப்பிடி வந்து நல்லா டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி சொருகும்போது பார்த்திங்கன்னா ஒயரோட எண்டில் லைட்டாக கிராஸாக கட் பண்ணிவிட்டு சொருகுங்க. அப்படி சொருகும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து உள்ளே சொருக முடியும். இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் கட்டி முடிச்சாச்சு. இதே மாதிரியே அடுத்த பக்கமும் கட்டிடலாம். இதுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒயர் எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஒரு அடிக்கிட்ட நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு. அதே மாதிரியே க்ரீன் கலர்னு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம போட ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த சைடு ஒரே ஒரு கட்டு கட்டினா போதும், கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு அடி நீளம் ஒயர்லேயே இந்த மாதிரி சுற்றிட்டு நீங்கள் கட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிராஸாக போயிட்டு திருப்பியும் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறமா திருப்பியுமே வயர் இருந்துச்சுன்னா வெளியில் கொண்டு வந்து திருப்பியும் நம்ம கிராஸாக போயிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி சொருகிட வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நீட்டாக ஃபினிஷிங் நம்ம கட்டினதே தெரியாமல் அழகாக இருக்குது. இப்போ நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க வயரை கட் பண்ணி விட்டுடலாம். நீங்களும் இந்த கைப்பிடி போட்டு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேணுன்றவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி நிறையா கூடைங்களோட வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கூடையோட டிசைன்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸ்லையுமே கொடுத்துருக்கேன்.